Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard science last part adrenal gland, thymus gland, அதுக்கப்புறம் வந்து reproductive systemல உள்ள testes and ovaries அதை பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Adrenal glands are located above each kidney. They are also called suprarenal glands. Adrenal glands எங்கே லொக்கேட் ஆகிருக்குமா, நம்மளுக்கு 2 கிட்னி இருக்கும், அந்த 2 கிட்னிக்கும் அபோவ் பார்ட்ஸில் வந்து adrenal gland லொக்கேட் ஆகிருக்கும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா suprarenal gland அப்படின்ற சொல்கிறாங்க. அதில் 2 பார்ட் இருக்குது. அவுட்டர் பார்ட்டை வந்து adrenal cortex, இன்னர் பார்ட்டை வந்து adrenal medulla. அந்த ரெண்டு பார்ட்ஸுமே ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்ட்டானது. அதான் வந்து செகண்ட் பேரால சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இது வந்து கிட்னி, ஃபஸ்ட்டு வந்து கிட்னி மேலே வந்து adrenal gland ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த adrenal gland விரிவாக வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. அதில் வந்து எல்லோ கலர் உள்ளது வந்து கேப்சூல், உள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதுதான் வந்து adrenal gland. உள் பார்ட்ஸ் வந்து கார்டெக்ஸ், adrenal cortex, இன்னர் பார்ட்ஸ் வந்து adrenal medulla. அந்த ரெட் அண்ட் ப்ளூ வந்து பிளட் வெசல்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து adrenal glandோட ஸ்ட்ரக்சரு. நெக்ஸ்ட் வந்து adrenal cortex. adrenal cortexில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. அதை வந்து என்னென்ன 3 லேயர்ஸ்னால் ஜோனா கிளாமருலோசா, ஜோனா fasciculata, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். Adrenal cortex consists of 3 layers of cells. They are zona glomerulosa, zona fasciculata, zona reticularis. இதில் வந்து ஹார்மோன்ஸ் ஆஃப் adrenal cortex பார்க்க போகிறோம். அந்த adrenal cortexில் வந்து ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறத கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். The hormones secreted by adrenal cortex are corticosteroids. They are classified into glucocorticoids and mineralocorticoids. இது வந்து 2 கார்டிகோஸ்டீராய்ட்ஸோட டைப்ஸு, glucocorticoids and mineralocorticoids. ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் adrenocortical ஹார்மோன்ஸில் glucocorticoidsோட ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். The glucocorticoids are secreted by the zona fasciculata or cortisol and corticosterone. glucocorticoids வந்து எங்கே செக்ரீட் ஆகுனா ஜோனா fasciculata, அந்த 3 லேயர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த 3 லேயர்ஸில் glucocorticoids வந்து ஜோனா fasciculata அந்த லேயரில் வந்து glucocorticoids செக்ரீட் ஆகுது. அதில் வந்து என்ன ஹார்மோன் சொல்லியிருக்காங்கன்னா கார்டிசோல், கார்டிகோஸ்டீரோன் அப்படின்ற சொல்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா they regulate the cell metabolism. செல்லோட மெட்டபாலிசம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். செல் மெட்டபாலிசம்னா என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறது, கிளைகோலிசிஸ் ப்ராசஸ், கிளைகோஜன் ப்ராசஸ், அதே மாதிரி அதை வந்து ரெகுலேட் பண்ணுற வேலை வந்து குளுக்கோகார்டிசாய்ட்ஸ் தான் வேலை. நெக்ஸ்ட்டு வந்து இட் ஸ்டிமுலேட் த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் கிளைகோஜன் இந்த லிவரில் வந்து கிளைகோஜன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்மளுக்கு தேவையான இப்போ குளுக்கோஸ் லெவல் கம்மியாயிடுச்சு, எதுவுமே இல்லைன்னா இப்போ கிளைகோஜன் வந்து என்ன ஆகும், குளுக்கோஸாக பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதான் என்ன ஆகுது, இது வந்து தூண்டி விடுது. லிவரில் உள்ள கிளைகோஜன் வந்து என்ன ஆகுது, குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகுது. அதான் செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட்ன்றது தேர்ட் பாயிண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மினரலோகார்டிகாய்ட்ஸ். த மினரலோகார்டிகாய்ட்ஸ் செக்ரீட்டட் பை ஜோனா கிளாமருலோசா இஸ் அல்டோஸ்டீரோன். மினரலோகார்டிகாய்ட்ஸ் எங்கே செக்ரீட் ஆகுனா ஜோனா கிளாமருலோசா அந்த லேயரில் செக்ரீட் ஆகுது. அதில் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து அல்டோஸ்டீரோன். இது என்னென்ன ஃபங்க்ஷன்னா இட் ஹெல்ப்ஸ் டு absorb sodium ion from renal tubules. renal tubulesனால் அந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் அந்த பார்ட்ஸில் வந்து சோடியம் அயான்ஸை வந்து ரீஅப்சர்வ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்கள் ரீனல் டியூபிள்ஸில். நெக்ஸ்ட் வந்து இட் காஸ் இன்க்ரீஸ் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ். இது என்ன ஆகுது, எக்ஸ்க்ரீட் பண்ணுது, வெளியேற்றுறது, பொட்டாசியம் அயானை வந்து அதிகமாக வந்து வெளியேற்றுது. இது வந்து 2வது பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இட் ரெகுலேட்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ், பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர். எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ், சோடியம் பொட்டாசியம் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது, பாடி ஃப்ளூயிட் வால்யூமாக பாடியில் உள்ள ஃப்ளூயிடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். நெக்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னால் என்ன சொல்லுவாங்கன்னா இட் கண்ட்ரோல் த ஹை ரீஜன் டு லோ ரீஜன். அந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அதனா செமிபெர்மபிள் மெம்பரேன் அந்த லேயர் மூலமா ஹை ரீஜன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு ட்ராவல் ஆகும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து
பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் இதோட வேலை தான். இது இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் மினரலோ கார்டிகாய்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட்ரீனல் மெடுலா. அட்ரீனல் மெடுலா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் குரோமஃபின் செல்ஸ். அட்ரீனல் மெடுலாவில் வந்து என்ன செல்ஸ் கம்போஸ் ஆகிருக்கு? குரோமஃபின் செல்ஸ். தே ஆர் ரிச்லி சப்ளைட் வித் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். இது வந்து எங்கே சப்ளை ஆகும்னா சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸுக்கு வந்து சப்ளை ஆகுது. இது நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரீனல் மெடுலா. 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்காங்கன்னா எஃபினெஃப்ரின், நான் வந்து இன்னொரு பேர் வந்து அட்ரினலின். நார் எஃபினெஃப்ரினை வந்து நார் அட்ரினலின். இது வந்து 2 ஹார்மோன்ஸ். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தே ஆர் டுகெதர் கால் எமர்ஜென்சி ஹார்மோன். இதை இந்த 2 ஹார்மோன்ஸே என்ன சொல்கிறாங்க? எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்கிறாங்க. இட் இஸ் ப்ரொடியூஸ் டியூரிங் கண்டிஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன். நம்ம வந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது இல்லை எமோஷனாக சந்தோஷமாக இருக்கும்போது சரி, அழுகையாக இருக்கும்போது சரி, இந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் ஃப்ளைட், ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன்ஸா அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இந்த 3 ஹார்மோன்ஸை. ஓகேவா? இதை வந்து என்ன சொல்கிறாங்க? எஃபினெஃப்ரின் அண்ட் நார் எஃபினெஃப்ரினை வந்து எமர்ஜென்சி ஹார்மோன். இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? டியூரிங் கண்டிஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன். அந்த கண்டிஷன் அப்போது இது ப்ரொடியூஸ் ஆகுது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க? இன்னொன்று ஃப்ளைட், ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன்ஸ் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அட்ரீனல் மெடுலரி ஹார்மோன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஃபினெஃப்ரினா. எஃபினெஃப்ரினுக்கு இன்னொரு பேர் அட்ரினலினா. இதோட ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இட் ப்ரொமோட்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் இன் லிவர் அண்டு மசில்ஸ். என்ன ஆகுது? கிளைகோஜன் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது எங்கே? லிவர்லேயும் மசில்ஸ்லேயும். இட் இன்க்ரீஸ் ஹார்ட் பீட் அண்ட் பிளட் ப்ரெஷர். ஹார்ட் பீட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறதுக்கும் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. இட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பை டைலேஷன் ஆஃப் பிராங்கி அண்டு ட்ரெக்கியா. ரெஸ்பிரேஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எப்போனா பை டைலேஷன் ஆஃப் பிராங்கி அண்ட் ட்ரெக்கியா. டைலேஷனாக விரிகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லங்ஸில் வந்து ஒரு பார்ட்ஸ் 2 பார்ட்ஸ் இருக்குது. பிராங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பிராங்கினா அந்த சிங்கிளாக இருக்கும், அதை வந்து பிராங்கின்னு சொல்லுவாங்க. ட்ரெக்கியா. ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆகுது? ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. பை டைலேஷனாக விரிக்கிறது. பிராங்கியும் ட்ரெக்கியாவும் விரியும் போது ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இட் காசஸ் த டைலேஷன் ஆஃப் பியூப்பிள் இன் ஐயில் உள்ள பியூப்பிள்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கும், அது விரிகிறதுக்கும் இது காரணமாக இருக்குது. அதே மாதிரி டிக்ரீஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ த ஸ்கின்னை வந்து பிளட் ஃப்ளோ ஆகிறது கம்மியாகிறது காரணம் இந்த எஃபினெஃப்ரினோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நார் எஃபினெஃப்ரின். மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன் ஆர் சிமிலர் டு த எஃபினெஃப்ரின். நார் எஃபினெஃப்ரினும் ஒரே ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தது வந்து அட்ரீனல் கிளாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ். ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் கொனாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செக்ஸ் கிளாண்ட்ஸ் ஆர் 2 டைப்ஸ் இன் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸா. 2 செக்ஸ் கிளாண்ட் இருக்குது, டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ். டெஸ்டிஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா மேல் அவங்களுக்கு வந்து டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ஓவரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிஸ் ஆர் த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் ஆஃப் மேல்ஸ். ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் மேல்ஸோட ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் வந்து டெஸ்டிஸ். தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செமினிஃபரஸ் டியூபல்ஸ், லீடிக் செல்ஸ் அண்ட் த செர்டோலி செல்ஸ். இது வந்து என்னென்ன கம்போஸ்டாக இருக்குன்னா செமினிஃபரஸ் டியூபல். இதில் என்னென்ன இருக்குது? செமினிஃபரஸ் டியூபல்ஸ், லீடிக் செல்ஸ் அண்ட் செர்டோலி செல்ஸ்ன்றது அந்த கிளாண்டில் உள்ள பார்ட்ஸ். லீடிக் செல்ஸ் ஃபார்ம் த எண்டோக்ரைன் பார்ட் ஆஃப் டெஸ்டிஸா. டெஸ்டிஸில் உள்ள லீடிக் செல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எண்டோக்ரைன் பார்ட். எண்டோக்ரைன்றது கிளாண்ட் இல்லாதது, அந்த இதை வந்து லீடிக் செல்ஸ் சொல்கிறாங்க. தே செக்ரீட் த மேல் செக்ஸ் ஹார்மோன் கால் டெஸ்டோஸ்டிரோன். மேல் வந்து எந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டிமுலேட் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கண்ட்ரோல் மஸ்குலர் க்ரோத். ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் மஸ்குலர் க்ரோத், மசில்ஸ் எல்லாமே வளர்கிறதுக்கு க்ரோத் ஆகிறதுக்கும் இது மெயினாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர், டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் ஹேர் ஆன் பாடி அண்ட் ஃபேஸ், டீப் வாய்ஸ் பேட்டர்ன். என்னென்னா மேலுக்கு வந்து ஹேர் ஃபார்ம் ஆகும் உடம்புல, அதே மாதிரி பாடி ஃபேஸில் முஸ்டாச், மீசை, தாடிலாம் வளர்கிறதுக்கு இந்த ஹார்மோன் யூஸ் ஆகுது. அதே மாதிரி டீப் வாய்ஸ் பேட்டர்ன், அவங்களோட ஏஜை போக போக என்னென்னா அவங்களோட வாய்ஸ் வந்து மாறும். இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன். நெக்ஸ்ட் வந்து ஓவரி. த ஓவரிஸ் ஆர் த ஃபீமேல் கோனாட்ஸ் லொக்கேட்டட் இன் த பெல்விக் கேவிட்டி ஆஃப் த அப்டமன். அப்டமனில் உள்ள பெல்விக் கேவிட்டியில் வந்து இந்த ஓவரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தே செக்ரீட் த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ்
ஃபீமேல் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரான். ஈஸ்ட்ரோஜன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுனா கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ஆஃப் ஓவரி. ஓவரியில் ஒரு பார்ட்ஸ் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ், அங்கே ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ப்ரொஜெஸ்டிரான் ஃப்ரம் த கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம் அந்த ஒரு லேயர், அங்கே வந்து ப்ரொஜெஸ்டிரான்ற ஹார்மோன்ஸ் யூஸ் ஆகுது. is formed in the ovary from the rupture follicle during ovulation. ஓகேவா, எக் வந்து ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு ரப்ச்சர், அதுக்கு மெயினாக வந்து இந்த ஃபாலிகல்ஸ் வந்து ரப்ச்சர் ஆகி இந்த ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், இட் பிரிங்ஸ் அபவுட் த சேஞ்சஸ் தட் அக்கர் டியூரிங் பியூபர்ட்டி. பியூபர்ட்டியை அட்டன் பண்ணுறதுக்கு சேஞ்சஸ் எல்லாமே வரதுக்கு காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலை. இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிசிஸ். ஊஜெனிசிஸ்ன்றது ஓவியூல் இல்லைனா எக், அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குது ஈஸ்ட்ரோஜன் வேலை. இட் ஸ்டிமுலேட் த மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரியன் ஃபாலிகல்ஸ் இன் த ஓவரி. ஓகேவா, மெச்சூர் ஆகிறதுக்கு ஓவரி வந்து மெச்சூர் ஆகிறதுக்கும் இது ஸ்டிமுலேட் பண்ணுது. இட் ப்ரொமோட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், பிரஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஹை பிச் வாய்ஸ். வாய்ஸ் வந்து ஹையாக இருக்கிறதுக்கும் இது வந்து மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரான், இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சேஞ்சஸ் ஆஃப் யூட்ரஸ். இட் ப்ரிப்போர்ஸ் த யூட்ரஸ் ஃபார் த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் எம்ப்ரியோ. கரு உருவாகிறதுக்கு மெயினாக ப்ரொஜெஸ்டிரான்ஸ் வந்து அந்த அதான் தொப்புள் குடி அது வரதுக்கு வந்து மெயினாக வந்து ப்ரொஜெஸ்டிரான் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இட் மெயின்டைன்ஸ் ப்ரெக்னன்சி. அதே மாதிரி இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா தொப்புள் குடி வரதுக்கும் மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் பார்த்தது ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். நெக்ஸ்ட் வந்து தைமஸ் கிளாண்ட். தைமஸ் இஸ் அ எண்டோக்ரைன் கிளாண்ட் அந்த பார்ட்லி அ லிம்ஃபாய்ட் கிளாண்ட். தைமஸ்ன்றது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டுன்றாங்க. இது வந்து ஒரு லிம்ஃபாய்ட் கிளாண்டோட பார்ட். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, இட்ஸ் லொக்கேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட் கவரிங் த லோயர் எண்ட் ஆஃப் ட்ரெக்கியா. நம்ம லங்ஸ் பார்ட்ஸில் உள்ள செஸ்ட்டு, அப்பர் பார்ட் ஆஃப் செஸ்ட், நம்ம செஸ்ட்டு இருக்கும்ல, அங்கே வந்து எங்கே கவர் ஆகிருக்கும், ட்ரெக்கியா வந்து கவர் ஆகிருக்கு, அந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. தைமோசின் இஸ் ஹார்மோன் செக்ரீட்டட் பை தைமஸா. தைமஸ் கிளாண்டில் வந்து தைமோசின்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் தைமோசின், இட் ஹாஸ் அ ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆன் இம்யூன் ஃபங்க்ஷன். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு மெயினான தைமோசின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அதே மாதிரி இட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸை. ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, டிஃபரன்சியேஷன் மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் லிம்ஃபோசைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. லிம்ஃபோசைட்ஸ்ன்றது ஒயிட் பிளட் செல்ஸில் ஒரு டைப்பு, அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட வந்து இந்த லெசன்ஸ் ஓவர் ஆகுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.